தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதன்கிழமை புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே புனித சூசையப்பரின் பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். புனித சூசையப்பரை போல இறை கரத்தில் இறைவனின் திருவுளத்திற்கு நம்முடைய வாழ்வை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் உசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12. இஸ்ரேல் தளர்த்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாக பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாக சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள்.
சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முட்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்வீர்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் இடைத்துரைங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் மலிபரவே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாய் ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புக்கள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியா இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே வித்தியாசமானவர். வித்தியாசமான செயல்களை செய்வதில் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான செயலைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். தன்னுடைய சீடர்களாக இயேசு 12 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக நாம் ஒரு வேலைக்காக மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். உதாரணத்திற்கு, நேர்முக தேர்விற்காக புதிய ஆட்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது, ஒரு கம்பெனியில் வேலைக்கு புதிய ஆட்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த நேர்முக தேர்வில் அமர்ந்திருப்பவர்கள் பலவித கேள்விகளை கேட்டு வரக்கூடியவர்கள் திறமையானவர்களா, பன்முக திறமை பெற்றவர்களா என்பதையெல்லாம் தீவிரமாக அவர்கள் ஆய்ந்து அறிந்து அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இங்கு இயேசு மிக முக்கியமான பணிக்காக தன்னுடைய சீடர்களாக 12 நபர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆய்ந்து அறிதலும், அவர்கள் திறமையானவர்களா என்கின்ற எந்த ஒரு தேடலும் இயேசு கொண்டிருந்ததாக தெரியவில்லை. இயேசுவினுடைய தேர்ந்தெடுப்பில் இருந்த அந்த சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? சாதாரணமானவர்கள், படிக்காதவர்கள். பலர் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் பலவிதமான தொழில்களில் ஈடுபட்டிருந்தவர்கள். வரி வசூலித்து கொண்டிருந்தவரை தேர்ந்தெடுக்கிறார். அதிகமாக கோபம் கொள்ளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறார். சட்டென்று மூக்குக்கு மேலாக கோபம் வரக்கூடிய நபர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதே போல அவரை மறுதலிக்கக்கூடியவர்கள், அவரை நம்பாமல் இருக்கக்கூடியவர்கள், காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், தங்களுக்குள் யார் பெரியவர் என்கின்ற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதர்கள். அந்த 12 திருத்தூதர்களையும் நாம் எடுத்து அவர்களுடைய வாழ்வியலை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அத்தனை குறைகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இவர்களையா ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று கூட கேள்விகள் எழும்பக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய தேர்வு இருக்கிறது. அன்பு மக்களே, ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மாற்றங்கள் செய்வதில் வல்லவர். தான் தேர்ந்தெடுத்த இந்த சாதாரண பலவிதமான குறைகள் குற்றங்கள் நிறைந்த இந்த மனிதர்களை அவர்கள் நிறைவான முழுமையான மனிதர்களாக உருமாற்றுகிறார். சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி ஆண்டவர் 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த ஆண்டவர், நோயுற்ற மனிதர்களை, பேய்பிடித்த மனிதர்களை, அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்த ஆண்டவர், இறந்த மனிதர்களை கூட உயிர்ப்பித்த ஆண்டவர், இப்படி மனிதர்களில் மாற்றங்களை, மனித வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வல்ல ஆண்டவர் சீடர்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுகின்றார். இப்படி குறைகளோடும் குற்றங்களோடும் இருந்த அந்த சீடர்களை நிறைவுள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். தங்களுக்கென்று சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்களை மக்களுக்கென்று பொதுநல போக்கோடு வாழக்கூடியவர்களாக ஆண்டவர் மாற்றுகின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஏராளமான குறைகள் இருக்கலாம். அந்த சீடர்களை இயேசு தேர்ந்தெடுத்த போது அவர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்களுடைய அந்த தற்கையளிப்பு தான் மிகவும் முக்கியமானது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இருக்கிற பொழுது இயேசுவிடத்திலே எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நம்மை கையளித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு எவ்வாறு சீடர்களை முழுமையான சீடர்களாக, நல்ல சீடர்களாக மாற்றினாரோ அதே போல அவர் நம்முடைய வாழ்வையும் முழுமையான வாழ்வாக மாற்றுவார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்களுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருந்தது. அவர்கள் எந்த அளவிற்கு வளமையும் செழுமையும் மிகுந்தவர்களாக இருந்தார்களோ, கனி கொடுப்பவர்களாக இருந்தார்களோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருந்தார்களோ, அந்த அளவிற்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார்கள், பிற தெய்வங்களை நாடினார்கள். விளைவு அதற்கான
தண்டனையை அவர்கள் அனுபவித்தார்கள். அன்பு மக்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்காமல், தான் தோன்றித்தனமாக வாழாமல், இஸ்ராயேல் மக்களைப் போல அவர்கள் மனம் போன போக்கிலே வாழாமல், இறைவனிடத்திலே நம்முடைய வாழ்வை நாம் கையளித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இயேசு நம்முடைய வாழ்வையும் அந்த சீடர்களுடைய வாழ்வை அருமையாக உருமாற்றியது போல அவர் நம்மையும் உருமாற்றுவார். எனவே நம்முடைய வாழ்வு முழுவதையும், அதில் குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், அவை அனைத்தையும் இறை கரத்தில் நாம் கையளிக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஏற்றவாறு ஒரு முழுமையான வாழ்வாக ஆண்டவர் அதனை மாற்றி தருவார். எனவே நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் இறை திருவுளத்திற்கு ஏற்ற விதத்திலே அமைத்து கொள்ள, இறைவனை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட அனுமதிக்க, அப்படிப்பட்ட நல்ல ஒரு உணர்வை, மனதை நாம் பெற்றுக்கொள்ள தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமையேத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தூய்மை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. எனில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய். அன்பு மக்களே, இன்று மாலை நம்முடைய இணையூர் சங்கர்லிங்கபுரத்தில் புனித சகாய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலியின் நிறைவில் கொடியேற்றமும் நடைபெறும். அன்பு மக்கள் கலந்து புனித சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக இறை ஆசீர் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய ஆலயத்திலே 2 தீர்த்த தொட்டிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயில்களில் நிரந்தரமாக எல்லா வாயில்களிலும் தீர்த்த தொட்டிகள் வச்சுருப்பாங்க. எப்பொழுதிலும் அதில் தீர்த்த தண்ணிகள் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும். நம் ஆலயத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுதும் வெளியே செல்லுகின்ற பொழுதும் அந்த தீர்த்த தண்ணியை தொட்டு சிலுவை போட்டுக்கொண்டு உள்ள வரணும், வெளியே போகும். அது வந்து நம்முடைய முன்னோர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அருமையான படிப்பினை. தீர்த்த தண்ணியினுடைய வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தீர்த்தம் நமக்கு தெளிக்கப்படும். அவ்வளோதான், அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு தீர்த்தம் கிடைக்கும். ஆனால் இந்த தீர்த்த தொட்டி ஆலயத்தில் இருக்கிற பொழுது எப்பொழுதுமே அதிலே தீர்த்த தண்ணி இருக்கும். அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். சரிங்களா? ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, தீர்த்த தண்ணி இருக்கும். தொட்டு சுலோ போட்டுட்டு அன்பு மக்கள் சென்று அதன் நிறை பயனை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரை காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே,
உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறை ஒன்றையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறை ஒன்றையில் தவழ்வதனால் மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையால் மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை மெண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.